ஹாய் கைஸ். இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் சொன்னால் வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், குடும்பத்தின் பண பிரச்சனைகள் நீங்கும், நோய்கள் நீங்கும், அப்படி இப்படின்னு ஏராளமான வீடியோஸ். நிறைய பேர் ஜாதக கட்டம் பார்த்து எப்போ வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்குறாங்க. அபிஜித் முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த ராசி கற்கள், அப்படி இப்படின்னு ஏராளமான டிப்ஸ். ஆனால் உங்கள் மனசை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்களேன், இதெல்லாம் வேலை பார்க்குமா, இதெல்லாம் சரியா அப்படின்னு. சரிங்க, அப்ப இதெல்லாம் பொய்யா அப்படின்னா அதுவும் கிடையாது, அதுவும் வேலை பார்க்கும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மந்திரங்கள் சொல்வது, ராசி கற்கள் அணிந்து கொள்வது, இந்த முகூர்த்தத்துல இந்த வேலை செஞ்சா வெற்றி ஆகும் அப்படின்றது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் மாதிரி. சரிங்களா? அதுக்கு நீங்க முதல்ல ரெடியா இருக்கணும். எப்படி வீட்டை கட்டிட்டு தான் பெயிண்ட் அடிக்க முடியும். நம்ம என்னன்னா பெயிண்ட் மட்டும் அடிக்கணும்னா காத்துல தான் அடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாமே பெயிண்ட் மாதிரி. நீங்க முதல்ல உங்களை ரெடி பண்ணிக்கணும். வீடு முதல்ல சரியா இருக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மந்திரம் சொன்னா உடனே அப்படியே ஒரு சாப்பாடு நம்மளுக்கு முன்னாடி வந்துருமா அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இறைவன் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. அந்த அறிவை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சமைக்கணும், கடையில போய் காய்கறி வாங்கணும், சமைக்கணும், அப்புறம் நீங்க அதை சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மந்திரம் மட்டுமே சொன்னாலோ, இல்ல ராசி கற்கள் அணிஞ்சாலோ, இல்ல இந்த முகூர்த்தத்துல டக்குன்னு ஒண்ணு பண்ணிட்டு விட்டாலோ அப்ப உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தப்பு இல்லைங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ், அதாவது சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எனக்கு இந்த டயபெட்டிஸ் எல்லாம் போயிடணும், என்னை விட்டு சுத்தமா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோய் தீரும் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ல ஒரு 10 ரூபா புக்ல எல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்க என்ன பண்ணும்? உணவுல முதல்ல கட்டுப்பாடு பண்ணணும். உணவு சக்தியான உணவுகள் எடுக்க பழகி கொள்ளணும். யோகா கத்துக்கிட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஆங்கில மருத்துவங்கள்ல நாட்டம் கிடையாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவர மருத்துவம், அதாவது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி, இந்த மாதிரி பல மருந்துகள் உண்டு. அதை நீங்க எடுத்துக்கொண்டு அதனோடு கூட நீங்க இந்த நோய் தீரும் பதிகம், அதாவது இறைவனை பிடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இறைவன் பார்ப்பார், அந்த பிரபஞ்சம் பார்க்கும், நம்ம மகனோ மகளோ எஃபர்ட் போடுறாங்க, நாமளும் நிச்சயமா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இது சத்தியம். அது போலதாங்க இதே மாதிரி ஜாபு, ஃபைனான்ஸ், பண தேவைகளை, குழந்தை பிறப்பு, திருமணம் எல்லாத்துக்குமே முயற்சி 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 முயற்சியிலேயே தான் இருக்கணும். ஸோ அப்போ திருவள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதியினால் ஆகாது எனினும் முயற்சி தென் மெய் வருத்த கூலி தரும். விதியே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கூட நீ முயற்சி பண்ண 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 அந்த பிரபஞ்சம் விதியை மாற்றும், உங்களுக்காக முயற்சியினால மாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. இதையே நம்ம அருணகிரிநாதர் எப்படி சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுகூகை. அதாவது என்னன்னா, களத்துல இறங்கிடணும். இறங்குப்பா களத்துல, நீ ஆடியன்ஸ் கிடையாது, நீ களத்துல இறங்கிட்டீன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார், இந்த வேர்ஸ்ல சொல்றார். நாம இதை மனசுல வச்சு மனசுல நிறுத்தி வாழ்க்கையை வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ்.